Hi friends, good morning. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இன்னும் மேடம் குளிச்சிட்ருக்காங்க. நான் குளிச்சுட்டு இப்போ தான் வந்து ரெடியாக இருக்கேன். இன்னும் நான் ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். வாங்க இப்போ டைம் என்னன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆகுது. வீட்டில் குளிச்சிட்ருக்காங்க, இன்னும் வரல. நம்ம இப்போ போகிறது வந்து படவேடு ரேணுகம்பால் குலதெய்வத்துக்கு அங்கே தான் போகிறோம். ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். 4 மணிக்கு ஆக்சுவலாக வண்டி வர சொல்லியிருக்கோம், டெம்போ ட்ராவலர் வர சொல்லியிருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லோரும் ஒன்றா போகிறோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க? குளிச்சுட்டு வந்துட்டு போல? குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். மூஞ்சி பாரு எப்படி வீங்கி இருக்கு பாருமா. சீக்கிரம் எழுந்திரிச்சதுனால என்னன்னு தெரியல. நைட் தூங்கினதும் லேட்டு, எந்திரிச்சதும் லேட்டு. சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். தூங்கின எத்தனை மணிக்கு தூங்கணும்? 2 மணி இருக்கும். 2 மணி ஆகிடுச்சு தூங்குறதுக்கு. வேலையெல்லாம் பார்க்கல, மாமன் படம் பார்த்தோம். சரி, என்ன இன்றைக்கி அவுட்ஃபிட்டு? சாரியா சுடியா? சுடிதாம்மா போடுறேன். சுடிதானா? ஆமாம்மா. சாரிக்கு வந்துட்டு சாரி வெயில் அதிகமாக இருக்குல்ல, அதனால வந்துட்டு சாரி வந்துட்டு என்னால் கட்ட முடியல. ஸோ அதனால் வந்துட்டு சுடிதான் போடலான்ட்டுன்னு இருக்கேன். நான் இன்னும் சாரியை வந்துட்டு அயர்ன் பண்ணல. ஸோ அதனால் சாரி வந்துட்டு நானும் வியர் பண்ண மாட்டேன், சுடிதார் தான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டு எங்களோட அவுட்ஃபிட் காமிக்கிறோம். ரெடி ஆகிடுச்சுலம்மா? ரெடி ஆகிடுச்சு. இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். இது ஸோ சிம்பிளாக தான் நான் ரெடியாக இருக்கேன். ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்துட்டு சாரி நான் அதுவும் வியர் பண்ணலை. அதனால் சிம்பிளாக தான் ரெடியாக இருக்கேன். சுடிதான் போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். நல்லாயிருக்கு. ஸோ வேஷ்டி ஷர்ட்டு ஓகேவா? போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்துட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டுன்னு ரெடி ஆகிட்டு டீ ஷாப்புக்கு போனால் கடைசியில் பார்த்தா ஏன் தான் அந்த கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக சூடே இல்லை. அதுவே வந்து மார்னிங் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டோம் நாங்கள். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லுடா. எதுக்குன்னு கேட்க மாட்டியா? வீடியோ எடுத்துகிட்ருக்க ஒன்று. முனீஸ்வரன் முன் தெய்வம்ன்றதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் அவரை வணங்கிட்டு தான் போவோம். மாடி மேலேயே வந்து நாங்கள் முனீஸ்வரன் வச்சு வணங்கிட்டுருக்கோம். குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறோன்றதுனால காலையிலேயே 4 மணிக்கு நாங்கள் கிளம்புற மாதிரி பிளான். ஸோ நாளை காலுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாளை காலுக்கு மேலே முனீஸ்வரனுக்கு சாமி கும்பிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்பா தான் சாமி கும்பிட்டுட்ருக்காரு. எல்லாருமே அங்கே இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் இருட்டாக இருந்ததுனால கரெக்டாக அங்கே எடுக்க முடியல. இந்த சீசனில் வந்துட்டு மல்லிகைப்பூ நிறைய எங்களுக்கு கொடுத்தது. கிட்டத்தட்ட 1 முழத்துக்கு மேலே வந்துட்டு பூ பூத்துருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேனில் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த வேன் கிட்டே வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வவ்வால் தொல்லை தாங்க முடியல. காலையில் கிளம்புறதுனால வந்துட்டு இந்த வவ்வால் அதிகமாக இருந்தது. சரி, அதுக்கப்புறம் அவர் தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து வேன் கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தார். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு வேனில் நல்ல ஒரு தூக்கம். எந்திரிச்சு பார்த்தோம்னா ஓச்சேரி கிட்டே இருந்தோம். அப்படியே எந்திரிச்சா சீனரி நல்லா இருந்தது. சரி ஓகே, அதை அப்படியே ஒரு வீடியோ ரெக்கார்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல், நெல், அது எல்லாமே பயிர் விட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏரி, தண்ணி நிறைய இருந்தது. இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் தண்ணி பக்கத்துலேயே நிற்கிறதுக்கு. கிட்ட போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்னகிரி கிட்டே போயிட்டுருக்கோம். டேரெக்டாக நம்ம படவேடு போகலை, ரத்னகிரி போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ரத்னகிரி ரீச் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரத்னகிரியோட ஆர்ச், என்ட்ரன்ஸ் ஆர்ச். அது நேராக உள்ளே வந்துட்டோம். சீக்கிரமே மார்னிங் வந்துட்டோம். வந்து எல்லோரும் இறங்கிட்டு வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி வந்தோம். இப்போ இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாருமே பாருங்கள். முருகருக்கு வேறு பிரம்மோற்சவ விழா நடந்துகிட்டு இருந்துச்சு, வைகாசி விசாகம். அம்மாக்கு நேரம்
ஃப்ரெண்ட்ஸ், சம்பவம்னு சொன்னது வந்துட்டு இதுதான் சம்பவம். இந்த குட்டி ஆஞ்சநேயரை வச்சு பயங்கர கலாட்டா பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்துட்டு நான் வேண்டாம் ஏன் அப்படின்ட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன்னா அது ஆகி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே என் மேலே ஆகி போயிடுமோ அப்படின்ட்டுன்னு நான் வேண்டான்ட்டுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன், எங்கே மேலே ஆகி போயிட போதோ அப்படின்ட்டுன்னு. பார்த்தா அது ஆகி போயிடுச்சு சொன்ன மாதிரி. குட்டி ஆஞ்சநேயரை வச்சு கொஞ்ச நேரம் சந்தோஷமாக விளையாடிட்டு அவருக்கும் பாலுக்கு நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ சாமி தரிசனத்துக்காக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு போனோம். பிரம்மோற்சவ திருவிழா முருகருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. வைகாசி விசாகம் வந்து 9ஆம் தேதி இல்லையா, அதனால் வந்து புரோகிதர்கள் எல்லாருமே வந்து வேதம் படிச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் நின்று அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் நடந்து முருகரை தரிசிக்கலான்னு சொல்லிட்டு படி ஏறுறதுக்காக வந்துட்டோம். மலை மேலே வந்து டைரெக்டாக எங்களுக்கு வண்டியை விடலை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பெரிய வெஹிக்கல்லாம் மேலே ஏற்ற மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அது சின்ன மலை, அதனால் 2 வீலர்ஸும் சின்ன காரெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அதனால் வண்டி நாங்கள் கீழே விட்டு இங்கேருந்து நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது. அப்பா அம்மாலாம் வந்துட்டு ஆட்டோவில் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு படிக்கட்டில் நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டி பசங்கள்லாம் பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு அரோகரான்ட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்படியே படிக்கட்டு ஏறது கூட தெரியல. ஸோ அப்படியே சாமியோட ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏறும்போது அதே தான் அவங்க சொன்ன மாதிரியே அரோகரா சொல்லிக்கிட்டு ஏறிக்கிட்டே இருந்தோம். ஏறுற களைப்பும் தெரியல. ஏறின உடனே நாங்கள் அடுத்த தரிசனத்துக்கு லைனாக போயிட்டோம். கோவிலில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போன மாதிரி தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே நாங்கள் ஒரு 7 மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பிள்ளையார் இருந்தார். பிள்ளையாரை பார்த்துட்டு, ஏன்னா வந்து உள்ளே வந்து கோவிலில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிள்ளையாரை வந்து காட்ட முடியல. பிள்ளையாரை வந்துட்டு அவர் பார்த்துட்டு மேலே வந்துட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பின்னாடி வருதுட்டு அவங்க தான் வந்துட்டு என்னோட மாமியார். முருகர் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வேனில் கிளம்பிட்டோம். பசங்க வந்துட்டு பயங்கரம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு போட்டு விட்டாச்சு. ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வேனில் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இவன் தான் வந்துட்டு என்னோடய வந்து மூத்தார் பையன். இவன் இந்த ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டுன்னு இருக்கிறது வந்துட்டு என்னோடய நாதனார் பையன். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்துட்டு சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சைடில் உட்காந்துட்டு இருக்கிறது வந்துட்டு என்னோடய நாத்தனார். அவள் வந்துட்டு என்னோடய மச்சினர் ஒய்ஃப். அவள் பேர் வந்து கோபிகா. இவள் வந்துட்டு என்னோடய நாத்தனார் நேம் வந்துட்டு தனலக்ஷ்மி. ஸோ பசங்க எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு சாமி பாட்டு போட்டுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி பாட்டு போட ஆரம்பிச்சிட்டோன்னு இவர் குட்டி வீட்டு லாஸ்ட்டு கடைக்குட்டிக்கு வந்துட்டு சாமி வந்துடுச்சான். அதனால் வந்துட்டு அவங்க அடுத்தது சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு படவேட்டு கோயிலுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 3 கோயிலுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முருகரை பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம படவேட்டு கிளம்பிட்டோம். படவேட்டு போகிற வழியில் தான் வந்துட்டு இவங்க பயங்கரம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பாட்டு வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தோம். காப்பிரைட் ஆகிடுமோ அப்படின்ட்டு சாங்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோம்னா நம்ம படவேடு உள்ளே போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு கோவிலுக்கும் இப்போ நம்ம இருக்கிற டிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சந்தவாசல்லேருந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரணி பக்கத்தில் தான் படைவீடு சந்தவாசல் எல்லாமே. ஆரணின்றது வந்து நமக்கு ஆரண்யம் பேர் இருந்தது தான் நாள்பட ஆரணியாக மாறிடுச்சு. ஆரண்யம்னா வந்து காடை தான் வந்து ஆரண்யம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது பேருங்க வந்து எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கோவில் தோன்றியதும் 2000 வருஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கோயில்னு சொல்கிறாங்க. உலகத்திலே ஃபஸ்ட்டு அம்மன் தோன்றிய கோயில் இடமும் அதுதான். அதோட கதை எல்லாமே நான் கண்டிப்பாக சொல்கிறேன். பார்ட் 2 வீடியோ வருது, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஆரண்யம்ன்றது தான் வந்து இப்போ நமக்கு ஆரணின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. அதே மாதிரி படை ப்ளஸ் வீடு, இது என்னென்னா
அவங்க ரேணுகாம்பா வந்து ஒரு அரசரோட மன்னராக இருந்தாங்க. அவங்க போர் புரிய போகும்போது அவங்க படைங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே தங்கி அங்கேருந்து போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால தான் அது படை வீடுன்றது வந்து நாள்பட படவேடாக மாறிடுச்சு. இதோட கதைகள் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நமக்கு இந்த க்ரீனிஷாக இருக்கிறத சுற்றி எல்லாமே பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. அந்த மண் வாசனை, வயல்வெளியில் இருந்து அந்த பில்களோட புல் இருக்கும் பார்த்திங்களா, அதோட வாசனை, வயலில் போட்டிருக்க அந்த நெற்கதிர்களோட வாசனை, இது எல்லாமே வந்து உண்மையிலேயே அவ்வளோ நல்லா இருந்தது. இது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. கண்டிப்பாக சிட்டியில் இருந்து உள்ள கிராமத்துள்ள போகிறவங்க இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் யாரெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போகிற அந்த த்ரூ அவுட் அந்த 5 to 6 கிலோமீட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உண்மையிலே நம்ம மனசுக்கே ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது உள்ளே நம்ம என்ட்ரு ஆனோம்னாலே கண்டிப்பாக மனசே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நல்லா அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டுன்னு பார்த்தோம். பட் வந்து ரீல்ஸ் வந்து எடுக்க முடியல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வேண்டுதலை வந்து நம்ம ஒரு வச்சுட்டு இருந்தோம். ஸோ வேண்டுதலை வந்து பண்ணுறதுக்காக டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டுன்னு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்துட்டு ரீல்ஸும் எடுக்க முடியல, வீடியோ தான் வந்துட்டு ஷூட் பண்ண முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்கிட்ட ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில்கிட்ட வந்துட்டோம். கண்டிப்பாக பார்ட் 2 வீடியோ பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.